வணக்கம் நண்பர்களே. இன்றைய அதிகாரம் 99 சான்றாண்மை. கடனன்பன் அல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு. கடன் இயல்பு என்ப என்று சொல்லுவர் நல்லவை நற்குணங்கள் எல்லாம் அனைத்தும் கடன் கடமை அறிந்து தெரிந்து சான்றாண்மைக்கு ஆளும் தன்மைக்கு மேற்கொள்பவர்க்கு மேற்கொண்டொழுகுவர்க்கு. தனக்கு உள்ள கடமை அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்களுக்கு நற்குணங்கள் எல்லாம் கடமையாகவே இருக்கும் என்று சொல்லுவார் மேலோர். குணம் நலம் சான்றோர் நலனே பிற நலம் எந்நலத்து உள்ளதும் அன்று. குணநலம் நற்குணங்களாகிய அழகு சான்றோரது நலனே நன்மையே பிறநலம் பிறவாகிய அழகு எந்நலத்து அந்நன்மையுள் உள்ளதும் இருப்பதும் அன்று இல்லை. சான்றோரது அழகு அவர்களது நற்குணங்களாகிய அழகாகும். பிற உடல் உறுப்புகள் முதலிய ஆகும் அழகு ஆகாது. நற்குணங்களுக்குள் இருக்கும் அழகு வேறு எந்த அழகுக்குள்ளும் இருப்பது அன்று. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். அன்பு அன்புடைமை நான் இழி தொழில்கள் தொழில்களில் மனஞ்செல்லாமை ஒப்புரவு கண்ணோட்டோடுதல் வாய்மையோடு மெய்மையுடன் 5 சால்பு நிறைகுணம் ஊன்றிய தாங்கிய தூண். அன்புடைமை பயிர் செய்ய நாணுதல் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை ஆகிய 5 பண்புகளும் சான்றாண்மையை தாங்கும் நிற்கும் தூண்களாகும். கொல்லா நலத்தது நூன்மை பிறைத்துமை சொல்லா நலத்தது சார்பு. கொல்லா கொலை செய்யாத நலத்தது அறத்தின் கண்ணானது. நோன்மை நோன்பு பிறர் மற்றவர் தீமை குற்றம் சொல்லாத நலத்தது நலத்தின் கண்ணானது சால்பு நிறைகுணம். நோன்பு என்பது மற்ற உயிர்களை கொல்லா நலத்தினை கொண்டது. நிறைகுணம் என்பது பிறர் செய்த தீமையை பெரிதிப்படுத்தி சொல்லா நினைத்தனை கொண்டது. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. ஆற்றுவார் செய்ய வல்லவர் ஆற்றல் வலிமை பணிதல் பணிந்து நடத்தல் அது சான்றோர் பல நற்குணங்களால் நிரம்பியவர். மாற்றாரை பகைவரை மாற்றும் திருத்தும் படை கருவி. ஆற்றலுடையவரின் ஆற்றல் என்பது பணிந்து நடத்தல் அது சான்றோர் தம் பகைவரை பகையிலிருந்து மாற்ற திருத்துகின்ற கருவியாக விளங்குகின்றன. சார்புக்கு கட்டளை யாதெனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல். சால்பிற்கு நிறைகுணம் கட்டளை உரைக்கல் யாது எது என்று எனின் என்றால் தோல்வி தோற்றல் துளை ஒப்பு அல்லார் கண்ணும் அல்லாதவற்றிலும் கொளல் கொள்ளுதல். சால்பு உரைக்கல் யாது என்றால் தனக்கு ஒப்பு அல்லாதவரிடத்திலும் தோல்வியை ஒப்பு கொள்ள கூடிய சிறந்த பண்பாகும். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. இன்னா செய்யாமை செய்தார்க்கும் செய்தவர்க்கும் இனியவே இனிமையானவையாகவே செய்யாக்கால் செய்யாத போது என்ன எத்தகைய பயத்ததோ பயனை தரக்கூடியதோ சால்பு நிறைகுணம். தீயவை செய்தார்க்கும் இனியனவையாகவே செய்தபோது சான்றோரின் நிறைகுணம் எத்தகைய பயனை தரக்கூடியதாக இருக்கப் போகின்றது. தீயவை செய்தார்க்கும் இனியனையாகவே செய்யாத போது சான்றோரின் நிறைகுணம் எத்தகைய பயனும் தரக்கூடியதாக இருக்கப் போகின்றது. இன்மை ஒருவர்க்கு இழிவன்று சால்பென்னும் திண்மை உண்டாக பெறின். இன்மை வறுமை ஒருவர்க்கு இழிவன்று இழிவு ஆகாது சால்பு நிறைகுணம் என்னும் என்கின்ற திண்மை வலிமை உறுதி உண்டு உளது ஆகியிருக்க பெறின்
அடைந்தால் பெரின் அடைந்தால் நேர்ந்தல். சான்றாண்மைக்கு என்னும் வலிமையான நிறைகுணம் ஒருவனுக்கு உண்டாகப் பெறின் பொருள் இன்மையால் ஏற்படும் வறுமை என்பது இழிவை தராது. ஊழி பெயரினும் தான் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். ஊழி காலம் பெயரினும் மாறுபட்டாலும் தாங்கள் பெயரார் மாடுபட மாட்டார். சான்றாண்மைக்கு நற்குணம் ஆளுமைக்கு ஆழி கடல் எனப்படுவர் என்று சொல்லப்படுவர். சான்றாண்மை என்னும் பெருங்கடலுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்பவர் எல்லாம் தரம் பொருளும்படியாக காலம் மாறுபட்டாலும் தாம் மட்டும் மாறுபட மாட்டார். சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலத்தான் தாங்காது மண்ணோ பொறை. சான்றவர் நற்குணங்கள் நிறைந்தவர். சான்றாண்மை நற்குணங்களால் ஏற்படும் நிரம்பிய ஆளுத்தன்மை. குன்றின் குறைந்தால் இது பெரியதாகிய நிலந்தான் பூமிதான் தாங்காது பொறுக்காது. மண் எடை சொல்லுது பொறை சுமை. நற்குணம் பலவும் நிறைந்தவரின் சான்றாண்மை தன்மைக்கு குறை நேர்ந்தால் பெரியதாகிய பூமியும் கூட அதனால் ஏற்படும் சுமையை தாங்க முடியாமல் வருந்தும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.